இந்த ராகுவும் கேதுவும் ஜோதிடத்துல ஒரு வித்தியாசமான கிரகங்கள்னு ஏன் சொல்றோம்னா, நம்மளுடைய பாரம்பரிய வாழ்க்கையில இப்ப ஒரே ஜாதியில திருமணம் பண்ணணும்ன்றது காலங்காலமா இருந்து வருவது, ஒரே மதத்திலேயே திருமணம் பண்ணணும்ன்றது காலங்காலமா இருந்து வருவது, ஒரு திருமணம் தான் இருக்கணும்னு சொல்றது காலங்காலமா இருந்து வருவது, இதுல எல்லாத்திலையுமே முரண்பட்ட நிலையை தருவது தான் இந்த ராகு கேதுக்கள். அப்போ இவங்க 100க்கு ஒரு 20 பேருடைய ஜாதகத்துல மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 80% ஜாதகத்துல ராகு கேதுக்களே இருக்காது. 20% தான். இப்ப நம்ம ஒரு ஊர்ல எடுத்து பார்த்தோம்னா எத்தனை பேருக்கு அங்க 2 திருமணம் இருக்கிற மாதிரி இருக்கும்? எத்தனை பேர் கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாங்க? ரொம்ப குறைவு தான். 80% நார்மலாவே தான் நடக்கிறது. அப்ப என்னன்னா, இப்ப நிறைய பேர் திருமணம் முடிஞ்சு விவாகரத்துல வந்து நிக்கிற ஜாதகம் எப்படி இருக்குன்னா, ஒருவருடைய ஒருவர் எண்ணோட்டம் சரியில்லை. நல்லா இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பையனுக்கு ஆன்மீக பற்றே இல்லாத ஒரு மருமகள் இருக்குது, நாங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் வச்சோம். ராகுக்கு எதுக்கு அது விஷயமே கிடையாது. இந்த பரிகாரம்லாம் செய்கிறாங்களே, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதா? இல்லை, ஏன்னா நான் தான் சொல்கிறேன், 20% தான் 20% தான் இந்த தோஷமே ஒரு ஜாதகத்தில் நம்ம கண்டறிய முடியும். எல்லா பெண்களுமே இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குன்னா 80% பெண்கள் வந்து நமக்கு என்ன திருமண வாழ்க்கையில ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. 20% தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அதனால ராகு கேது அப்படின்ற ஒரு கிரகம் ரொம்ப சுலபமான ஒரு குறிப்பிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஜாதகத்தில் மட்டும்தான் தோஷத்தை தண்டு கொண்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே யூடியூபை பார்த்து 2லயும் 8லயும் ராகு கேது இருந்தா அது தோஷம்னு சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா, விவாகரத்தானவர், இரட்டிப்பு திருமணம் செய்தவர், கலப்பு திருமணம் செய்தவர், காதல் திருமணம் செய்தவர், இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா, இவங்களுடைய எல்லாருடைய ஜாதகத்திலுமே ராகு கேதுக்களுடைய விளையாட்டு இருக்கும்.